வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோஸில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய ஜாதக பிரகாரம் எந்த கர்மாவை கரைக்க போகிறோம், அது மூலமாக எப்படி சந்தோஷமாகவும் பாதிப்புள்ளாயும் கஷ்டப்படுதலும் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்வதும் எது மாதிரி ஒரு படலம் எப்பொழுது நமக்கு போகிறது அப்படிங்கிறதை நம்ம ஒளி தத்துவம் பிரகாரம் நம்மளுடைய கோச்சார் அமைப்பு என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜி, தசாபுக்திகள் அமைப்பு உங்களோட ஜாதகம் பிரகாரம் விச் இஸ் கால் நேட்டல் அஸ்ட்ராலஜி, இது ரெண்டு விதமாகவும் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் மே 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களை அடைந்து அது மூலமாக உங்களுக்கு சில கிளாரிட்டி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம போட்ட பிளான் பிரகாரம் இருக்கா இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாகவும் சிங்காகவும் ரியாலிட்டியோட சிங்க் பண்ணி நீங்கள் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மே 2025 எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். ஆண்டு கிரகம்னா என்ன? ஆண்டுதோறும் அமைப்பு மாறக்கூடிய, பயிற்சி பெறக்கூடிய அமைப்பு. ஒரு ஆண்டுக்கு ஒரு தரையோ 2 ஆண்டு ஒரு தரையோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது குரு 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு மாறி தன் வீடாகிய 2ஆம் இடத்தையே பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தையே பார்க்குறார். ஸோ இந்த 8க்கு போனாவே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவலிங் கொடுக்கும். ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். சில விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம், நேர்த்தியாக ட்ரை பண்ணால் நடக்காது, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் நவரவே நவராது. ஆனால் கொஞ்சம் மற்ற விதத்தில் கொஞ்சம் பணம் வர்றது, எதையோ ஒன்று விற்று பணம் வர்றது, அடுத்தவங்க பணம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாபம் வர்றது, அது மாதிரி நிறைய கேஷ் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தினருக்கு கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு அதோட வீட்டையே பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்துல வரும் பொழுது பழைய உங்களுக்கு சில பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்காக விற்றுப்பீங்க. ஒரு காரை விற்று இன்னொரு கார் வாங்குறது, ஒரு இடத்தை விற்று இன்னொரு வீடு கட்டுறது, இன்னொரு வீடு வாங்குறது, இது மாதிரி சில கேஷ் ஃப்ளோ, ஷேர் மார்க்கெட்டில் போடுற பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது, கொஞ்சம் விற்று லிக்விடேட் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, லோன் மூலமாக கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறது, மாமனார் மாமியார் மூலமாக, மனைவி மூலமாக, அல்லது மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாக சில சொத்துக்கள் சில இது வருவது, அது மாதிரி சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு தான். நீங்கள் குரு அஷ்டமத்தில் போயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் நேர்த்தியான முறையில் நீங்கள் தொழில் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களும் தடைகளும் இருக்கும். அதுதான் இந்த குரு 8ல் போகிற ஒரு அமைப்பு. துலாம் ராசிக்காரர்கள் போய் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு அஷ்டமத்தில் போயிட்டார். ஸோ சனி பார்த்தீங்கன்னா இதுவரை 4ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தில் பயங்கரமான சில மாற்றங்களையும் பிரச்சனைகளையும், ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்து மன குழப்பங்களையும் கொடுத்துட்டு இருந்த, தொழில் ரீதியான குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்போ 5ஆம் இடத்துக்கு போய் புத்திர விஷயங்கள், காதல் விஷயங்கள், உங்களுடைய சொசைட்டியில் நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங்க்கு சில பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் அதுக்கு எப்படி சமாளிக்கிறது, சொசைட்டி ஸ்டாண்டிங், உறவுகள், காதல், குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அவங்களுக்காக சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, டெசிஷன் எடுக்கிறது, சில காரியங்கள் செய்கிறது, அது மாதிரி சில விஷயங்களை அதிகமான ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சனி பயிற்சி அந்த 5ஆம் இடத்துக்கு போகிறது. ராகு 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா இன்னும் தொழில் வேலையில் அதிகமான சில மாற்றங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, புதுவான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறது, அவுட்டர் சர்க்கிளில் போய் ஒரு சில எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் வெளிமாநிலம் போய் படிக்கிறது, இருக்கக்கூடிய ஊர் விட்டு வெளியில் போய் படிக்கிறது, ஹாஸ்டல் போகிறது, அது மாதிரி சில அமைப்புகள்லாம் கொடுக்குது. ஸோ வெளிநாடு பிராணங்கள், ஊர் விட்டு ஊர் போகுது, அன்ஏர்ன் இன்கம், அடுத்தவங்க மணி, மறைமுகமான இன்கம், அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு தான் இது. ஸோ மாத கிரகத்தின் பயிற்சி என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி பார்த்தீங்கன்னா, செவ்வாயே ராசி அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துல நீச்சமாகவே கண்டினியூ பண்ணுறார் மே மாதம் முழுவதும்.
ஸோ மே 14 வந்து குரு பயிற்சி, மே 19 ராகு பயிற்சி வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாற்றத்தை கொடுத்து, அந்த ராசி அதிபதியே 9ல நீச்சமா இருக்கிறது வந்து ஒண்ணும் தப்பு இல்ல. அது அப்படியே நீடித்திருக்கிறார். அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். ஸோ சில வம்பு வழக்குகள், கடன் நோயும், எதிரி அது மாரி சில விஷயங்கள். தொழிலுக்காக ஒரு கடன் எடுப்பது, தொழில் கொஞ்சம் சிரமமாகிறது. அத ரெடி பண்றதுக்கு சில விஷயங்கள் செய்றது. அது மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புதனும் 6க்கு வந்துட்டு அப்புறம் ரிஷபத்துக்கு போறாங்க. ஸோ படிக்கிற விஷயமும் ஓரளவுக்கு மாதத்தின் இறுதி பகுதியில கொஞ்சம் பெட்டரா இருக்கு. மாணவர்களுக்கு வந்து ஓரளவு கிளாரிட்டி எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. மாதத்தின் இறுதியில வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ற எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் லாஸ்ட் மினிட் கான்ஃபிடன்ஸும் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஸோ பொதுவா பார்க்கும் பொழுது, இந்த கிரகமைப்பு நான் சொன்ன மாரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேர்த்தியான ஒரு முறையில சில பெனிஃபிட்ஸ் குடுக்காம, கொஞ்சம் நான் சொன்ன மாரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ல காசாக்குறது, சுப முதலீடு செய்றது, அடுத்தவங்க காசுனால நம்ம ஒரு சில ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டு, லோனு, இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து நம்ம லிக்விடேட் பண்றது, இது மாரி நம்ம சில கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயி, குடும்பத்தில பண விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில வெளிநாடு போகணும், விசா கிடைச்சா வெளிநாடு போகணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ ஒரு வேலை தேடிட்டே இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்காமயே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அது மாரி விஷயங்கள். பூர்வீக சொத்து வராம இருக்குது, சிக்கல் இருக்குன்னா கொஞ்சம் பூர்வீக சொத்து கிடைக்கிற அமைப்புகள். இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. தொழில் விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சால்வ் பண்ணிட்டு, அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், சொசையல் ஸ்டாண்டிங்கு, கல்யாணம், காட்சி அப்படிங்கிற மாரி ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனே சனி ராகு இருக்கிறனால மாதத்தின் முதல் பகுதி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கம் அ நண்பர்களா இருந்து அடுத்த காதலரா போறப்போ நம்ம டெசிஷன் கரெக்ட்டா எடுக்கிறோமான்னு பார்க்கணும். மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் சீரா வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுதான் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்கள் மே மாதமே ஒழிய, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்குது? நீங்க என்ன லக்னத்துல பொறந்தீங்க? விருச்சிக லக்னத்திலே பொறந்தீங்களா? அல்லது வேற லக்னத்துல பொறந்தீங்களா? அந்த லக்னத்தோட அதிபதி எப்படி இருக்கிறார்? தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்குது? தசநாதன் எப்படி? புக்திநாதன் எப்படி? இதெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய இப்ப நான் சொன்ன கோச்சார் அமைப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, இன்னுமே துல்லியமான பலன்கள் உங்களுடைய அடுத்த 6 மந்த்ஸ் எப்படி? அடுத்த 1 இயர் எப்படி? எது மாரி பலாபலன்கள் இருக்கு? எந்த மாரி டைரக்ஷன் உங்க லைஃப் போப்போகுது? எந்த முடிவுகள் எடுக்கிறது உங்களுடைய கர்மாக்கு தகுந்த ஒரு முடிவுகளாக இருக்க போகிறது? குழப்பங்கள் எப்போ சால்வ் ஆக போகிறது? கடன்கள் எப்போ அடைய போகிறது? எப்போ முயற்சி வந்து திருவினையாக்கப் போகிறது? இது எல்லாமே நீங்க வந்து கிளாரிட்டியோட இந்திய வேத ஜோதிடம் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நாம் சொன்ன இந்த கோச்சார அமைப்பும், தசாபுக்திகள் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது, நீங்க கண்டிப்பா துல்லியமான பலன்கள் தெரிந்து கொண்டு, அது மூலமா வாழ்க்கையில வந்து இன்னுமே முன்னுக்கு வந்து மீண்டும் ரொம்ப நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.